ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். போரூர் சிக்னல் பக்கத்தில் அந்த பிரிட்ஜ் நேர் அப்படியே முன்னாடி வெயிலுக்கு நொங்கு சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்க. ஆமாம், தர்பீஸு வெள்ளரிக்காயெல்லாம் சாப்பிடுங்க. கண்டதை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் இவங்ககிட்டலாம் ரேட்டு யாரும் பேரம் பேச வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா அவங்களாம் கிராமத்துலேருந்து மரத்தில் ஏறி காரங்காரத்தால் வெட்டி கொண்டு வந்து வெயில் உட்காந்து விற்கிறாங்க. அதில் போய் 2 எக்ஸ்ட்ரா கொடு, 4 எக்ஸ்ட்ரா கொடு, இவ்வளவு ரேட்டா, உள்ள தண்ணி இருக்குமா? ஒரு இயற்கையான உணவுப் பொருளுக்கு ஒருத்தர் எவ்வளவோ கேள்வி கேட்டு வாங்கிட்டு போகிறாரு. அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுக்கு ஆரோக்கியம், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். ஆமாம், இதெல்லாம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் அப்புறம் இந்த கிராமத்து இயற்கை உணவுகள்லாம் கிடைக்காம போயிடும். அதனால் தயவு செஞ்சு இவங்களெல்லாம் ஆதரிங்க. எல்லாத்த விட நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, அதுதான் முக்கியம். ஆனால் இந்த நொங்கு அப்படியே காட்ட முடியுமா? ஓகே, தேங்க்யூ. ஓகே அண்ணா. அண்ணன் பேர் என்ன? எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? உத்திரமேரூர். எந்த பக்கம்? காஞ்சிபுரம் பக்கத்தில். அங்கேருந்து இங்கே வந்து சேர வரைக்கும் எவ்வளோ செலவாகுது? ஒரு 500 ரூபா வரும் சார். நீங்கள் எப்படி நீங்களே மரம் ஏறி எடுக்கிறீங்களா? 120 ரூபா சார் தனி. கழிக்கிறதுக்கு 450 ரூபா கூலி ஆளு. அது இல்லாத நாங்கள் ஒரு 3 பேர் சொந்த ஆள் வேலை செய்வாங்க. அங்கே ஃபுல்லாக பனை மரம். ஓகே. இல்லை, இப்போ நிறைய தான் வெட்டிட்டாங்கல்ல, ரேட் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். பனை மரத்தை வெட்டுறவங்களுக்கெல்லாம் அதனுடைய அருமை இன்றைக்கி தெரியாது. இன்னும் காலங்கள் போக போக வெயில் அதிகரிக்க தான் வெட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இதுக்கு எதுக்கும் பயன்படல, நுங்குக்கு மட்டும்தான் பயன்படுது. ஆனால் ஒரு காலத்தில் பனை பொருள் வந்து எவ்வளோ பொருட்கள் உற்பத்தி ஆச்சு. பனை மரத்தில் பந்தல் போடுறது, பனை மரத்தில் கொட்டா கட்டுறது, வீடு கட்டுறது எல்லாம் போச்சு. பனை ஓலையில் பனை பொருட்கள் தயார் பண்ணுறது, கிளுகிழப்பு தயார் பண்ணுறது, முரம் தயார் பண்ணுறது, விளையாட்டு ஜாமான் கொஞ்சமாக இருந்துச்சு, எல்லாம் போச்சு. இல்லை, கம்ப்யூட்டர் காலம் ஆகிடுவா. ஆமாம். ஆனாலும் பனை மரம் வெட்டக்கூடாத மரம். ஆமாம், ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளாம் கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்ததுனால, நான்லாம் கோயம்புத்தூர் பக்கம், அதனால் இதெல்லாம் வெட்டப்படும் பொழுது வருத்தமாக இருக்குது.